இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காய லோடு ஏற்ற வந்திருக்கிறோம். இதுதான் வந்து நகர் மார்க்கெட்டு. உள்ளே வந்துட்டுருக்குறோம். இதுதான் வெங்காய மண்டி, நகர் மார்க்கெட். வெங்காய மண்டின்பாங்க, நம்ம ஊரில் மார்க்கெட்டுன்னு. அவ்வளோதான். வாங்க எப்படி நம்ம லோடு ஏற்றணும்னு பார்க்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லோடு ஏற்ற வந்தாச்சு. இதுதான் மண்டி, பார்த்தீங்கன்னா தெரியும். நகர் மண்டி. மண்டினா மார்க்கெட், நம்ம ஊர் மாதிரி இங்கே மண்டின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அது லோடு ஏற்றுறப்ப பார்க்கலாம். இன்னும் லோடு ஏற்றலை, வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இங்கே மட்டும் இருக்கும் ஒரு 500 கடை. நம்ம தமிழ்நாட்டு வண்டி ஒன்று லோடு ஏற்றிட்டு இருக்குது. நம்ம கடைசிக்கு போகணும். ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். கடைசி எண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் வெங்காயம் இருக்குது. கிரேடு சின்னது, கொஞ்சம் பெருசு, மீடியம் சைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸு. ஒவ்வொரு ரகமாக இருக்குது. இதெல்லாம் மீடியம் சைஸ் இறங்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இதுதான் பொடிசு, சின்னது. அப்படியே ஒவ்வொரு ரகமாக வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க, ஒவ்வொரு கிரேடு மாதிரி. அது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கடை இருக்கும் இங்கே. ஆனால் இப்போ தான் வந்து இங்கே பஸ் டைம் வந்து ஏற்றுறேன் நான் லோடு. இதான் நம்ம வண்டி. கடைக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்குறோம். ஆனால் பாதி கடை பார்த்திங்கன்னா எல்லாமே ஹிந்தியில் தான் எழுதியிருப்பாங்க. சில கடை மட்டும் தான் இங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லா கடையிலுமே ஹிந்தி தான் முக்கால்வாசி. அவங்க மொழியிலே தான் நம்ம போட்டிருக்கிறாங்க. நம்ம ஊர்லாம் இப்படிலாம் எழுதவே மாட்டாங்க. இங்கிலீஷு, தமிழ் அப்படி தான். மெயின் வந்து எல்லாமே இங்கிலீஷ் தான் நம்ம ஊரில். ஆனால் இங்கே பாருங்கள், எல்லா கடையுமே ஹிந்தி தான். நம்பர் முதல்ல கூட எல்லாம் அவங்க ஊர் நம்பர் தான் போட்டிருக்கிறாங்க. அந்த இங்கிலீஷில் எழுதுகிற கடைகள் மட்டும்தான் 111 போட்டிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கெல்லாம் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. லோடு ஏற்றிட்டு இருக்குது. 2 அட்டி ஏற்றிட்டாங்க. லோடு ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மூட்டையெல்லாம் நம்மளுக்கு தான். அப்படி பாருங்கள். இது நீங்கள் வண்டி லீவ் ஆமாம், அதனால் வந்து விரிச்சோன்னு கிடக்குது. இல்லைன்னா எல்லாம் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். இவர் தான் நம்ம அருளண்ணே. பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஃபுல்லாக லோடு ஏற்றியாச்சு. இதுக்கு மேலே கிளம்புறது தான். திருச்சிக்கா ஈரோடான்னு தெரில. வெங்காயம் லோடு ஏற்றியாச்சு. பார்க்கலாம். வந்து ஈரோட்டுக்காரர்களுக்கா திருச்சிக்காரர்களுக்கான்னு தெரில. பில்லு வந்தால் தான் தெரியும். லோடு ஏற்றியாச்சு. வெங்காயம் ஏன்னா 3 நாள் படுத்து கிடந்து லோடு ஏற்றோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து படுதா போடணும். படுதா போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம லோடு ஏற்றியாச்சு. இப்போ படுதா கட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஈரோடு லோடு ஏற்றியாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு படுதா கட்டியாச்சு. இது மேலே ஈரோடு கிளம்ப வேண்டிதான். படுதா போட்டு
கட்டிட்டு போய் தான் இறங்கணும். அவ்வளோ இவங்களை கிளம்பலாம்.